Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த லுக் எப்படி பண்ணணுன்றதை க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் தீபாவளி அன்னைக்கு ஒரு லைவ் மேக்கப் செஷன் இந்த ட்ரெஸ் பண்ணி இந்த லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணேன். இந்த லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி இன்றைக்கி யூடியூப் வீடியோவாக நான் வந்து போட போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களேன்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அண்ட் நீங்கள் உங்கள் அண்ணனுக்கோ அக்காக்கோ மேரேஜ் பயங்கர சூப்பர் கிளாமாக மேக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லுக் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் மாய்ஸ்சரைசர் அண்ட் அண்டர் ஐ க்ரீம் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோஸுமே முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ ப்ரைமர் போகிறேன். ஐப்ரோஸ்க்கு ஆக்சுவலாக என்னோடய சேனலில் ரீசெண்டாக நான் எப்படி ஐப்ரோஸ் ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஃபில் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஸோ ப்ரைமருக்கு வந்து இந்த Maybelline Gigi hadid கொலாபரேட்டட் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஷேட்ஸ் இருக்குது, மீடியம் டீப் அண்ட் ஃபேர் ஸ்கின்னுக்கு ஒரு ஷேட் நேம், அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதில் வந்து மீடியம் டீப் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். கலர் கரெக்ஷனுக்கு எலேகல் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். அகைன் உங்களுக்கு டிஸ்கலரேஷன் பிக்மெண்டேஷன் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் மட்டும் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா டிரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலருக்கு போயிடலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் கன்சீலருமே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கன்சீல் பண்ணலாம், இல்லை கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டும் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ அதை நான் கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பஞ்சால் எக்ஸஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து புதுசாக இந்த ஷேட் வந்து ரீசெண்ட் டேஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் NC45 தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக NW45 யூஸ் பண்ணுறேன். NC45 கொஞ்சம் எனக்கு கோல்டன் அண்டர்டோன் கொடுக்கும், எல்லோ அண்டர்டோன் கொடுக்கும். இது வந்து நியூட்ரல் அண்டர்டோன். நான் ரீசெண்டாக எனக்கு இது பிடிச்சிருக்கேன்ட்டு ஆக்சுவலாக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த கோல்டன் ஃபினிஷ் வரும்னா நான் பவுடர் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு NC45 வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பஞ்சால் எக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். லைக் இது வந்து ஹைலைட் அண்ட் கன்சீல். ஆக்சுவலாக இந்த கன்சீலர் எனக்கு யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் இந்தியாவில் இன்னும் இதுக்கப்புறம் டார்க் ஷேட் வரல. இது வந்து கேரமல். இது வந்து என்னை விட 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கவங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து செட் ஆகும். எனக்கு இதுவே கொஞ்சம் லைட் தான், பட் நான் வந்து அடுத்த டார்க்கர் ஷேட்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததும் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை என்னோடய யூஷுவல் ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து Maybelline Fit மேலேருந்து வர இந்த லூஸ் பவுடர். அண்ட் இது வந்து இவங்க வச்சுருக்க லாஸ்ட் டார்க்கர் ஷேட் இதுதான். கண்டிப்பாக பேக்கிங்க்கு ஸ்பஞ்சால் இந்த பவுடரில் பண்ணக்கூடாது. இது பயங்கரமான ஒரு ஹெவி கவரேஜ் பவுடர் அண்ட் ஹெவியாகவும் இருக்குது. நீங்கள் என்ன தான் ஆயிலி ஸ்கின்னாலும் தயவு செஞ்சு பவுடர் வச்சே வந்து இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை ஸ்கின் ரொம்ப கம்மியாக எடுத்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் நிறைய பண்ணிட்டேன்ட்டு ப்ரான்சிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிவிட்டு இப்போ ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் நான் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன். இங்கே எதாவது தப்பாக சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஹைலைட்டருக்கு ஃபேஸஸ் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஹைலைட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அஃபோர்டபுள் குட் குவாலிட்டி நல்ல ஒரு ஹைலைட்டர் வேணும்னா அந்த ஃபேஸஸ் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஸ்க்கு வந்து ஐலிட் செட் பண்ணிவிட்டு இந்த Tammi அண்ட் Makeuprevolution கொலாபரேட்டட் பேலட் ஐஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது இந்த பேலட். எனக்கு பிடிச்ச எல்லா கலர்ஸுமே இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்குது. அண்ட் பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது. நான் தீபாவளி அன்றைக்குமே ஆக்சுவலாக இந்த பேலட் தான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வந்து அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரான்சிஷனுக்கு இந்த ஒரு மாதிரி பர்பிளிஷ் பிங்க் கலர் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கோல்டன் கலர் ஷேட் எடுத்து இது ஒரு மாதிரி காப்பர் மிக்ஸான ஒரு கோல்டு, அதை வந்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ரோஸ் கோல்ட் ட்ரெஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் வந்து பிக்ஸ் நிறைய வந்து போட்டிருப்பேன் இந்த ட்ரெஸ்ஸில். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய அவுட்டர் வீக்கு இந்த பர்பிள் மேட் ஷேட் அண்ட் பிளாக் மேட் ஷேட் ரெண்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். பிக்மெண்டேஷன் அண்ட் கலர் பே ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்குது. அது வந்து நீங்களே இங்கே கண் கூட பார்க்கலாம். ஸோ அதை வந்து நான் என்னோடய அவுட்டர் வீயில் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த பர்பிள் ஷேடை மட்டும் எடுத்து கோல்டனும் அந்த டார்க் ஷேட் அவுட்டர் வீ இருக்குல்ல அதுக்கு நடுவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மஜ்டான லுக், கோல்ட்லேருந்து அந்த பர்பிள் வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு. ஸோ அதே கலர் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனையும் வந்து நல்லா நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹைலைட் பண்ணல கன்னத்தில் அதே ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ப்ரோ போனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெல் ஐலைனர் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது Lorealலேருந்து. இது வந்து ஐலைனராக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்ட் லைன் பண்ண போகிறேன். அண்ட் ஃப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான், விங்லாம் எதுவுமே போடலை.
ஸோ அதே ஜெல் ஐலைனரே வச்சு என்னோடய வாட்டர் லைன்லேயும் வந்துட்டு நான் மை மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன், லோவர் அண்ட் அப்பர். ஸோ இது முடிச்ச அப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபால்சீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபால்சீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஒன்று வந்து போட்டுருவேன். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப அவசரமாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதை வந்து இப்போதைக்கு செக் பண்ணிக்கோங்க. பட் நான் என்னோடய டெக்னிக்ஸ் வச்சு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி காமிப்பேன். ஸோ லிப்ஸ்க்கு வந்துட்டு சுகர் லிப்ஸ்டிக் ஒன்று எடுத்து லைன் பண்ணிவிட்டு ஃபாலின் மாவே ஃப்ரம் Maybelline அதை எடுத்து உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லுக் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் இப்படி ஃப்ரீயாகவும் விட்டுடலாம். அண்ட் இங்கே வந்து நான் ஹேர் வந்து வெறுமனையாக ஸ்ட்ரெயிட்டன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ ஹேரும் விட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் பிரைட் பண்ணி அப்படியே விடுற மாதிரியும் விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஐ ஷேடோஸ் நீங்கள் என்ன கலர் வேணால் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பண்ணிக்கலாம். லிப்ஸும் அதே மாதிரி தான், நியூடாக வேணும்னா நியூடாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த லுக் வந்து கண்டிப்பாக தாராளமாக ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.